அந்த விசாரணை கைதி ஜெகனை பரோலா அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்க. ஓகே சார். மாணிக்கத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சோமோ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க அப்பா கிட்ட முத்துமாணிக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க எங்க சைக்கிள் ஓட்டு பார்க்கலாம். அப்படிதான். ஜெகன் சமத்தாரு, அம்மா போன் பேசிட்டு வரேன். நம்ம குழந்தைய கொத்த வந்த பாம்பை அவர் பிடிச்சு குழந்தையை காப்பாத்தினாரு. சமயத்துல வந்து என் குழந்தையை காப்பாத்திட்டப்பா. டாக்டர் போலாம். டிரைவர் வேணாம் முதலாளி, நீங்க குழந்தைய பாத்துக்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நீங்க 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 இருக்க முதலாளி. எப்படி பல்ல புடுங்கின பாம்பை வச்சு மனசுல இடம் பிடிச்ச முத்துமாணிக்கா முதலாளி, எஸ்டேட் பங்களா பத்திரமெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. படிச்சு பாக்குறதா? இங்க உட்காரியா? இல்லைங்க. உட்காரியா? ஏயா நீ வேற நான் வேறயா? எங்கயா கையெழுத்து போடணும் சொல்லியா? என்னங்க தங்கமா இருந்தாலும் உரசி பாக்கணுங்க. நமக்கு இருக்கிற ஒரே குழந்தை அவரோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவரை சந்தேகப்பட்ட அது நமக்கு தான் அவமானம். அருவு கட்டவளை. லட்சுமி. என்னங்க? ஏய், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க இது? படிச்சு பாரு. என்னடி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறிய? ஏன் உனக்கு பிடிக்கலையா? சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதிருக்கு. அதாண்டி இந்த முத்துமாணிக்க நான் இதுவரைக்கும் போட்ட வேஷத்துக்கு கிடைச்ச விலைடி விலை. இது வேஷம் இல்லைங்க, விஷம். இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே ஐயா கிட்ட சொல்லி. அடியே, ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு கார்ல புறப்பட்டாங்க. வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்கிறேன். அநேகமா இந்நேரம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்களோ நரகத்தில் இருக்கிறாங்களோ. என்ன எடுத்துக்கிட்ட உனக்கு அதே முடிவுதான். பார்வதி, அம்மா, ஜெகனோட உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளு. எங்கேயாவது கண்காணாத எடுத்து கூட்டிட்டு போய் இவனை காப்பாத்து. அப்புறம் எனக்கு தகவல் கொடு. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். இப்ப எங்கிட்ட இருக்கிறது தான். சீக்கிரமா போ. பார்வதி, என்னம்மா? நீயும் ஒரு தாய், நானும் ஒரு தாய். நாம பெறாத பிள்ளையா இருந்தாலும் பத்திரமா பாத்துக்க. துணைக்கு வெளியும் கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. அக்கா பசிக்குதுக்கா. இவன் எப்படி? ஏன்க்கா இதெல்லாம் கட்டுறீங்க? சொல்றேன். எங்கயாவது போய் பிச்சை. அப்புறம் நான் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். லட்சுமி அம்மாக்கு லெட்டர் எழுதினா எங்க அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு ஆபத்து வந்துருமோன்னு எழுதாம விட்டுட்டேன். நடந்ததுக்கெல்லாம் காரணம்
அந்த முத்து மாணிக்கம் தான். லட்சுமிமா ரொம்ப நல்லவங்க. உன் சொத்து உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவ விருப்பப்படி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருப்பா. அதான் யார் ஏம்பா ஒருத்த விலங்கோட தப்பிச்சு இந்த வண்டியில் வந்தானே அவன் எங்க? हमको मालूम नहीं साहब. யோ நல்லா தேடி பாருங்க ஐயா. வண்டியில இல்ல சார், அவன் தப்பிச்சுட்டான்.
உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு கல்யாணம்டா. உனக்கு இன்னைக்கு கருமாதிடா.